கோட் மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவில் ஒரு ஹையான வியூஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திடுச்சு. தளபதியுடைய ஆக்டிங்கில் வர செப்டம்பர் 5 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோடைய ஒவ்வொரு மினிட்ஸ் பை மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எந்த அளவுக்கு வியூஸ் போகுது, லைக்ஸ் போகுதுன்னு. இப்போ டே 1ல் கிட்டத்தட்ட பேன் இண்டியா வைஸில் 39 மில்லியனை தாண்டி ஒரு பிக்கஸ்டான ரெஸ்பான்ஸை இந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. யூடியூபுடைய ட்ரெண்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இப்போ இந்த ட்ரெய்லர் இருக்கு. இப்போ இந்த ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ட்ரெய்லரை பற்றி ஒரு வீடியோஸ் போட்டுருக்கோம். இப்போ இன்னொரு வீடியோஸ் பார்க்க போகிறோமே. ட்ரெய்லருடைய ஆரம்பத்தில் நியூவான ஒரு ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பிரசாந்த் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆப்ரேஷன் தளபதி லீடாக வச்சு தான் நகர போகுது. இது வரைக்கும் 68 இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷனை ரொம்ப ஈஸியாக தளபதி அவர்கள் முடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு ஏஜென்ட்டு ஸ்பையின்னு அவரை பற்றி நிறைய ஹைலைட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. காந்தின்ற நேமை வச்சு அடுத்த நாட்டை காப்பாற்ற போகிற ஒரு நியூ ஹீரோவாக தளபதி காட்டுறாரு. வெங்கட் பிரபு அவர்கள் ரீசெண்டாக இந்த ட்ரெய்லருடைய ரிலீஸ் ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் கோட்டை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏஜஸ் ப்ரொடக்ஷனுடைய அர்ச்சனாவும் இந்த மூவியோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஈவெண்ட்டில் மீடியா தரப்புலேருந்து கேட்ட எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 5க்கு ஒரு பிக் வெயிட்டிங் தான் இந்த மூவிக்கு. 2 தளபதி 4 கேரக்டர்னு ஒரு 30 வருஷத்துடைய சென்டரில் இந்த கதை நடக்க போகுது. ஸ்பை ஏஜென்ட்டாக வர ஓல்டு விஜய், அவருக்கு ஹெல்ப் பண்ண வர நியூ விஜய் மட்டும் இல்லாமல் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மோல்னு சொல்லிட்டு எல்லாருமே சென்டரில் வந்து கதையை தூக்கி நிறுத்துறாங்க போல. அதுக்கு சென்டரில் வெங்கட் பிரபுடைய காமெடி கலந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் போய்கிட்டு இருக்கு. வெங்கட் பிரபுடைய ஃபேன்ஸ் பாய் சம்பவத்தை இந்த மூவியில் ரொம்ப பெருசாக காமிச்சிருக்காரு. தளபதி மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபுடைய நிறைய மூவிஸோடைய கோடிங்ஸ் எல்லாமே நிறைய ஃப்ரேமில் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் இந்த மூவியில் கேமியோ ரோலும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த், திரிஷான்னு தலை தோனி வரைக்குமே இந்த மூவியில் ஒரு சின்ன கேமியோ ரோல் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தளபதியுடைய யதார்த்தமான ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் இந்த மூவியில் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸ்னேகா ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதி கூட ஒரு மிகப்பெரிய பேராக அமைஞ்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பிக்கப்னு மூவியில் தான் தெரியும். மூவியோடைய ட்ரெய்லர் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்த பர்த்டே ஸ்பெஷல் கிளிப்ஸ் வீடியோஸ்க்கும் தேட்டரில் பார்க்க போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஏற்பட போகுது. ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு ரியலிஸ்டிக்கான கலரிங்கை தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெங்கட் பிரபு அவர்களை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறதாவும் மூவியில் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதில் நியூ விஜய் கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஓல்டு விஜய் கேரக்டர்லையும் ஒரு சில சேஞ்சஸும் ஏற்படுத்தி இருக்கிறதாவும் தேட்டரில் பார்க்குற ஸ்க்ரீனுடைய கலரும் கொஞ்சம் சேஞ்சடாக இருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த பர்த்டே கிளிப்லையும் இப்போ இந்த ட்ரெய்லர்லையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ட்ரெய்லர் கிளிப்பை பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கு. ஒரு பயங்கரமான சம்பவத்தை தளபதியுடைய ஆக்டிங்கில் பார்க்க போகிறோம். வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் ராவான ஒரு சம்பவம் இந்த மூவியில் இருக்கு. ஃபேன்ஸ் பாய்க்காக தளபதியுடைய நிறைய மூவியோடைய ரெஃபரன்ஸ் இதுக்குள்ளே இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு மோகன் அவர்கள் தளபதிக்கு வில்லன் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த சம்பவங்கள் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் பிரசாந்துக்கும் தளபதிக்கும் ஒரு பிக் ஸ்க்ரீன் பிளேவே இந்த மூவியில் இருக்குன்னு சொல்லணும். வெங்கட் பிரபு தோனியோடைய ஒரு பிக் ஃபேன் அப்படின்றதுனால தோனியையும் தல அஜித்தையும் வச்ச நிறைய ரெஃபரன்ஸ் இந்த மூவிக்குள்ளே இருக்கா. அதை நீங்கள் மூவி தேட்டரில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் இருக்கா. அது இந்த மூவியோட ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தளபதி எப்படி காப்பாற்ற போகிறாரு, அதுக்காக நடக்க போகிற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் கட்டில் இந்த ட்ரெயினில் நடக்கிற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பைக் ரைட் நிறைய இடங்களில் காமிச்சிருக்காரு. வெங்கட் பிரபு இந்த ஸ்டோரியை தலை அஜித்தை மெயினாக வச்சு தான் எழுதியிருப்பார் போல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூவியில் பைக்கோடைய ரைட் சீன்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த மூவியில் ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் இருக்கா. அதுவும் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்க ஸ்டேடியம்குள்ளே தான். ஸ்டேடியமுக்கு மேலே இருக்க அந்த கவரேஜில் வச்சு இந்த ஃபைட் சீனை கவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மேட்ச் நடக்கிற டைமில் இந்த ஃபைட் சீன் போகிற மாதிரி இந்த சீனை கவர் பண்ணியிருக்காங்க போல. ஒரு ஹைட்லேருந்து கன்னை எடுத்து சும்மா பாயிண்ட் பண்ணுற விதம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த சீனுக்காக வெங்கட் பிரபு அவர்கள் கிட்டத்தட்ட 3000 பேரை வச்சு மேக் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த மூவி கிட்டத்தட்ட 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகிறதா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே. இது தளபதியுடைய கரியரில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற ஒரு மூவின்ற போல ஏஜஸ் ப்ரொடக்ஷன் இப்போ அப்டேட் கொடுத்துருக்கா. செப்டம்பர் 5க்கு தளபதியுடைய இந்த மூவி சோலோவாக ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக ஹைப் ரொம்ப அதிகம் தான். அதனால இருக்கிற தேட்டர் எல்லாமே கவர் பண்ணி மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இப்போவும் இந்த மூவிலேருந்து டே பை டே போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணுற போஸ்டர் எல்லாமே ரொம்ப ஹைலைட்டாக தான் இருக்கு. ஆனால் அந்த மூவியில் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் இந்த மூவிக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்க போகுதுன்றது தான் தெரியல. ட்ரெய்லரில் வந்தால் ஒரு சின்ன விஜய் கேரக்டர் வச்சு இப்போ ரொம்ப பெருசாக ஹைலைட் ஏற்றிக்கிட்டு இருக்காங்களே. ஏன்னா அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கு. மூவியில் அந்த கேரக்டர் என்ன சம்பவம் செய்ய போகுதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஆரம்பத்துலேருந்து வந்த மைனஸான எல்லா ரிவ்யூவுக்குமே இப்போ இந்த ட்ரெய்லர் ஒரு பெரிய பதிலடி கொடுத்துருக்கா. டே 1லே கிட்டத்தட்ட 39 மில்லியனுக்கு மேலே ஒரு பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. தளபதியுடைய கரியரில் கண்டிப்பாக இந்த மூவி ஒரு மைண்ட் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர செப்டம்பர் 5 இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம். ஒரு புது லீடர் 68 இன்டர்நேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ஆபரேஷன்